Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு டே 11 கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் தான் நம்ம பண்ண போகிறோம். லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் எடுக்கிறேன். அந்த லீஃப் பேட்டர்னை நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோன்லேருந்து அப்படியே நீங்கள் எடுத்து இதில் ட்ரா பண்ணலாம். அடியில் நீங்கள் ஃபோனை வச்சிங்கன்னா நமக்கு அந்த ட்ரேசிங் வந்து ரொம்ப அழகாக வரும். இதுவும் ஒரு ட்ரேசிங் மெத்தட் தான். நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. இன்னொன்று இதை விட சின்னதாக ஒரு லீஃபை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அப்போ சென்டராக வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் லைனாக வந்து நம்ம அந்த லீஃப் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக நீங்கள் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லீஃப் பேட்டர்னை நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட் த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் லைனாக எடுத்து நம்ம முடிச்சு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த லீஃப் பேட்டர்னில் சென்டராக வந்து ஒரு டாட் மார்க் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு அந்த உள்ளே இருக்க லீஃப் பேட்டர்னில் ஒரு லைன் சென்டராக போட்டுட்டு அதுக்கு சென்டராக ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்லேருந்து தான் நம்ம வந்து ஒர்க்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் மேலே மார்க் பண்ணிட்டேன். அதை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ இங்கேருந்து உள்ள ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க லைன்லேருந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீடில் வந்து அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை எடுக்க போகிறோம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள், எப்படி ஸ்லோவாக தான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் உள்ளேருந்து எடுத்துட்டு மேலே அதே மாதிரி சென்டர் அங்கேருந்து எடுத்து கீழே கொண்டு வந்துடணும். லாஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அந்த நம்ம போட்ட நாட்டுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் பக்கம் பக்கமாக. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ரைட் சைடுக்கு வரணும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடுக்கு வாங்க. கொஞ்சம் கேப் இருந்தால் தான் இதனோட இந்த ஸ்டிச்சோட அழகு வந்து நமக்கு தெரியும். நமக்கு ஃபஸ்ட்டு போடும்போது இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்னாக வரலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து இது லீஃப் பேட்டர்னாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் அப்படி அப்படியே கீழே கொண்டு போயிடணும். அந்த லைன் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் அதுக்கு அடுத்து ஸ்டிச் போடும்போது தான் நமக்கு கீழே இறங்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இப்போ போட்டுட்டு வரேன்னு பாருங்கள். 4 லைன்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். நான் உங்களுக்கு வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம்.
இப்போ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழேருந்து நீங்கள் மேலே வரணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த சைட்லேயும் அதே பேட்டர்னில் நம்மளால் அந்த லீஃப் பேட்டர்னை வரைய முடியும். சரிங்களா? எப்படி நான் கீழேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து கீழே அதுக்கு அடுத்து ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம். இப்போ மேலே ஒவ்வொரு ஸ்டிச்சாக அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டோம்னா தான் நம்மளால் மேலே வர முடியும். அந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணணும். நீங்கள் இப்படி எடுக்கும்போது த்ரெட் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அது கண்டினியூஸாக ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் லைனும் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா? அப்படியே வந்து ஒரு செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு வந்துட்டோம்னா அந்த கேப் ஃபில் ஆகிடும். இல்லை உங்களுக்கு அந்த கேப் இன்னும் எனக்கு நல்லா கிளியராக ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் பீடை கூட அதில் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக முடிச்சுட்டு இந்த அவுட்லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அவுட்லைன்லேருந்தே அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு அழகான லீஃப் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். ஸோ லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் எவ்வளோ அழகாக லீஃப் பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். சென்டரில் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக திக்னஸோட, அவுட்டர் லைன் வந்து உங்களுக்கு வந்து தின்னாக வந்து சிங்கிள் லைனாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி அழகாக நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இந்த லீஃப் பேட்டர்னை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் லீஃப் பேட்டர்னும், அதாவது சிங்கிள் லீஃப்னா ஒன் சைடு லீஃப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பேட்டர்னும், ஒரு நார்மல் லீஃப் பேட்டர்னும் வந்து ஷார்ட் ஸ்டிச்சை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபில்லிங்க்கு நம்ம ஆரி ஒர்க்கில் நிறைய மெத்தடில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக. இப்போ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் எந்தெந்த மாதிரி பிக்சரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு சீரீஸாக உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நிறைய நம்ம பண்ணலாம். நிறைய பிக்சர்ஸை டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸை பண்ணலாம். யூஸ்வலாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸில் நம்ம அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லீஃப் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லீஃப் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சின்ன லீஃப், ஒரு சிங்கிள் லீஃபை நம்ம அப்படியே ட்ரா பண்ணுறேன். நான் ஃப்ரீ ஹேண்டாக கையில் அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது ஒன் சைடு லீஃப் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடில் நம்ம அப்படியே வந்துட்டு அந்த கர்வ் இருக்கிற இடத்துலையே நம்ம வந்துட்டு இந்த லாங் மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம்.
லாங்கு இல்லைன்னா ஷார்ட் மெத்தட் எது வேணாலும் நம்ம இதில் சொல்லிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஷார்ப் எட்ஜ்லேருந்து நல்லா லென்த்தியாக கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுடணும். ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு மேலே அதே மாதிரி லாக் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்படியே கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்து அப்படி அப்படியே கீழே அந்த லைனில் கீழே போடணும், இந்த லைனில் நம்ம மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்கும் இந்த ஸ்டிச்சில். நம்ம வந்து ஃபுல்லி லோடடு ஸ்டிச் வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ த்ரெட் கலர் வேறையாகவும் ப்ளவுஸ் கலர் வேறையாகவும் இருக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. ஸோ அப்படி அப்படியே நம்ம கண்டினியூஸாக இதை போட்டுட்டு வந்துடலாம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம எப்பயும் போலவே அந்த வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் லீஃப் பேட்டர்ன் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை கொடுத்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதனோட ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஒன் சைடு சிங்கிள் லீஃப் வந்து ரொம்ப அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு லீஃப் பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் லீஃப் பேட்டர்னும் நம்ம ஒன் சைடு லீஃப் பேட்டர்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிங்கிள் லீஃபையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். லீஃப் பேட்டர்ன் எல்லாமே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு திலகம் ஷேப்பில் இல்லைன்னா ஒரு லீஃப் பேட்டர்னில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நம்ம ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டை வந்து நம்ம அதுலேருந்து எடுக்க போகிறோம். அதுலேருந்து எடுத்து கீழே வந்து சென்டராக கொண்டு வந்து ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம். இந்த லீஃப் பேட்டர்னில் நம்ம வெறும் ஷார்ட் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் டபுள் சைடு ரெண்டு பக்கமுமே கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இந்த பக்கம் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு பண்ணி முடித்தோடனே லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து சென்டராக போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழே அப்படியே செயின் ஸ்டிச் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு லாக் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடில் நம்ம கொண்டு வர போகிறோம்.
உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஒன்று கீழே ஒன்று போட்டுட்டு வரோம். இது கொஞ்சம் சின்ன லீஃபாக வரும், பட் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய ப்ளவுசஸில் ஒரு த்ரெட் ஒர்க்கில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சை வந்து அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து த்ரெட் ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் அவுட்டர் சைடில். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், இல்லை ஜர்தோசி கொடுக்கலாம், இல்லை டியூப் பீட் கொடுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் நாட் போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 லீஃப் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லீஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 2 லீஃப் மெத்தடும் ஒரு சிங்கிள் மெத்தடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லி 3 லீஃப் பேட்டர்னும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்குது. நீங்கள் இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இது வரும். தேங்க்யூ.